ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அண்ணன் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன், இந்த இடத்த வாங்குறதுக்கு எனக்கு சம்மதம் தானே, ஆனால் என்னமோ மாமா தான் சொல்கிறாரு இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, அதனால் வாங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாருண்ணே அப்படின்னோடனே, ஏன் அவருக்கு என்ன, நம்ம வாங்கணும் பண்ணணும்னா நம்ம ஊரில் வாங்குறது அவருக்கு எப்போதுமே பிடிக்காது, நீ ஏன் அப்படி நினைக்கிற அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நம்மளுக்கு எதுவுமே பிடிக்காத மாதிரி தானே அவர் நடந்துக்கிறாரு, பண்ணுறாரு, செய்கிறாரு அப்படின்னோடனே, சரி நீ அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதானே, நம்ம ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் நம்மளுக்கு இது பண்ணிக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச விஷயத்த நம்மளால் இது பண்ண வேண்டியதானே அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் ஓகே தான், இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் நம்ம அதை விட்டு கொடுக்குறதுக்காக இதை பண்ணுறது கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தானே, நான் இல்லைங்கள, இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு அவர் சரியான இதை யோசிக்கிறது இல்லைண்ணே அப்படின்னோடனே, ஆமாம் அவருக்கு என்ன, அவரோட சில விஷயங்களை உனக்கு தான் தெரியும், அவர் எப்போதுமே அப்பா இருந்ததுலேருந்தே அவர் என்ன யோசிப்பார், நம்ம நல்லா இருக்கக்கூடாது, நம்ம முன்னேறக்கூடாதுன்னு அவர் அப்பா இருக்கிறப்பயே நினச்சவர் தானே, இப்போ நீ ஒரு வேலைக்கு போகிற, நான் ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்ல ஓரளவு இருக்கிறோம் அப்படிங்கிறது அவருக்கு ஊரில் நம்ம சொந்தமாக இடம் வாங்குறது பிடிக்கல, நான் சித்தப்பாகிட்டேலாம் சொல்லிட்டேன், அவர் என்ன சொல்கிறேன்னா அந்த இடத்துலலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்கள் மாமா சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் பேசாதீங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நான் யார் சொல்கிறத கேட்குறது அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் சரி நம்ம ஒரு தடவை நேரில் போய் இடத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் வருவோண்ணே, நீ அடுத்த வாரம் ஊருக்கு நம்ம போவோம், கார்லேயே போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணன்கிட்ட சொன்னேன். அதுக்கு அண்ணன் சொன்னிச்சு, ஆமாம் அடுத்த வாரம் எனக்கு கொஞ்சம் வேலை இல்லை, ஒரு 2 டேஸ் ஃப்ரீயாக தான் எடுப்பேன், அப்போ வேணால் நம்ம போயிட்டு வருவோம் ஜானு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்கிட்டையும் நான் சொன்னேன். அவரும் சொன்னார், நீ ஏன் உங்கள் மாமா சொல்கிறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, உங்களுக்குன்னு தெரியாதா உங்கள் ஊரில் என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி சூழ்நிலை, மற்ற சொந்தக்காரங்கள்ட்ட கேட்டால் அது என்ன நிலவரம்னு தெரிய போகுது, அதுக்கு எதுக்கு நீங்கள் போட்டு குழப்பிக்கிட்டு தேவையில்லாமல் ஒருத்தர் மனஸ்தாபம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, வாங்குறதுனா வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி அவர் டைரெக்டாக சொல்லிட்டாரு. அதனால நான் சொன்னேன், சரிங்க நாங்கள் என்னமோ குழப்பிக்கலாம் இல்லை, அண்ணன் அடுத்த வாரம் ஊருக்கு வர்றேன்னு சொல்லியிருக்கு, 2 பேரும் சேர்ந்து நாங்கள் போயிட்டு பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சொன்னதுக்கப்புறம் ஓகே, இதுக்கப்புறம் நம்மளால் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அண்ணனுமே சொல்லிட்டான். இதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் குழப்பமாக இருந்தேன், ஏன்னா நேற்று ஃபோன் பண்ணி மாமியும் ஒரு மாதிரி பேசுனுச்சு, இவருமே ஒரு மாதிரி தான் என்கிட்ட பேசினார், அதனால் தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு சங்கடமாக இருந்துச்சு. இல்லாட்டினா எனக்கு இது பண்ணக்கூடாதுன்னெலாம் ஆசை கிடையாது அப்படின்னோடனே, அதுதான் நானும் உங்ககிட்ட நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதை யோசிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால் செய்ய முடியாது, யோசிக்கலாம் கூடாது, என்ன நடக்குதோ அதை நம்ம முடிவு எடுத்துகிட்டு போய்க்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னோடனே, சரி நீ சொல்கிறதுபடியே நானும் அதெல்லாம் கேட்குறேன், இனிமேல் நீங்கள் சொல்கிற மாதிரியே தான் நானும் இது பண்ணிக்கிறேங்க, இனிமேல் நான் அதை முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் எதுக்கும் நம்ம யோசிச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை யோசித்து நம்ம வாங்குகிறோன்னா நம்மளோட இஷ்டம்தான், அதை இவர்கிட்ட எதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும், நம்ம பணம் போடுறோம், நம்ம வாங்குகிறோம், அதை தான் அண்ணன் சொல்லுது, இவர்கிட்ட நம்ம சொன்னோன்னா அவர் வாங்கக்கூடாதுன்னு தான் நினைப்பாரு, ஏன்னா அவங்க பையனுக்கு ஏதோ ஹோட்டல் கட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தார், அது கொஞ்சம் மெயினான இடமா இருக்கவாசி, இப்போ கொஞ்சம் பணம் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக ஏதோ பிரச்சனையில் இருக்குது, வேறு இடம் விற்கிறதுல அவர் ரொம்ப தீவிரமாக இருக்கார், அதனால் அதை விற்றுட்டு இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினப்பாரு, அதை தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார். ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், அவர் அதை கூட நினைக்கலாம், அதுக்காக தான் அவர் இந்த மாதிரி கூட இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி